பரிதாரத்தை பூசிக்கொள்ள இருந்த பொழுதிலும் இந்த மந்திரைக்கோள் கட்டப்பட்ட தாங்கள் ஏன் கண்முன்னே தோன்றி காட்சி கொடுத்து நான் மனதில் அழுத்தம் தாங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் தாயி. சந்திரசேகரனைனா இந்த செல்லியம்மன் உன் கண்ணெதிரே காட்சி தர வேண்டுமானால் எனக்கு நீ நரபலி கொடுக்க வேண்டும். ஏன் கண்முன்னே காட்சி கொடுப்பதாக இருந்தால் ஓர் நரபலியனே 1000 நரபலி தருகிறேன் அம்மா. சந்திரசேகரனைனா எனக்கு தேவையானது 1000 நரபலி தேவையில்லை. எனக்கு தேவையான நரபலி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு பெண்ணானவள் தாய்க்கு தலைமகளாக பிறந்திருக்க வேண்டும். தலைச்ச கருவை வயிற்றிலே சுமந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பெண்ணை எனது ஆலயத்தின் முன்பே பலி கொடுத்தால் நான் உன் கண்ணெதிரே காட்சி கொடுப்பேன். இந்த உலகத்தில் எந்த தெய்வமே கேட்காத வழி நரபலி அது எப்படி இருக்க வேண்டும்? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தலைச்சங்கர சுமந்திரிக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பெண்ணை நரபலி கொடுத்தால் கண்முன்னே தோன்றி காட்சி கொடுக்கிறது உரைத்திருக்கிறாள் சொல்லி மகிழ்ச்சியான செய்தியை உடன் வந்த கணக்கு பிள்ளைகளோட கணக்கு என்ன இது ஒருவருமே காணவில்லை. இருந்தாலும் கணக்கு பிள்ளை எங்கே சென்றிருக்கிறான் என்று ஒன்றுமே தெரியவில்லை. நான் இந்த நிலைக்கு மாறியதை பார்த்தால் கணக்கு பிள்ளை மகிழ்ச்சி அடைவான். அந்த உலகாலம் நாயகி செல்லியவனை காணப் போகிறேன் என்று உரைத்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவான். அப்பறிக்கும் பொழுது புறப்பட வேண்டும். அவனை சந்திக்க வேண்டும். கணக்கு பாட்டு முடிச்சுன்னா அதெல்லாம் விட்டுடணும். சும்மா வச்சுங்கடா. என்னடா சொல்ல நீ என்ன சொல்ல வர? ஏன்னா பாட்டு முடிஞ்சா தீர்மானம் கொடுத்து தான் முடிக்கணும். ஆமா அதுதான் ப்ரொசீஜர். ஏன் பாட்டு தீர்மானம் கொடுத்தோம்னா டேய் நீ பாடுறதுனால இல்லடா யார் பண்ணாலும் யார் பண்ணாலும் அதெல்லாம் கேள்வி கிடையாது. நான் பாடுற பாட்டு தீர்மானம் கொடுத்துட்டோம்னா அடடா அவர் கேள்வி கேட்கல பெரிய ஆளாண்டியா? ஓ பெரிய தவுள் வித்துவானா நானு? அந்த தவில் வித்துவான். சரி நான் வாயால் சொல்லுவேன். கையால் செய்யற நீ? நீ வாயால் சொல்ற நான் செய்யறேன். வாயால் செய்ய கூடாது, கையால் செய்யணும். கையாலியா? ஆமா சொல்லு. தருகிடுத்தான் தாக்குதான் தஜிமுகத்தான் தத்தி தருகிடுத்தான் கூடிய வராரு ஸ்பீடா வராரு. இப்ப பாரு திகறதாவும் அப்படியே நகர்தாவும் வாச்சா வாச்சா ரஜா எந்த மிருதக ஜெத்தி நக்கர் தானே வருது? நோ இதெல்லாம் கூட்டு நான் ஜெத்தி கூட்டுனா வரனா கூட்டணுமா? சரிப்பா. திகறதாவும் அப்படியே நகர்தாவும் அப்படியே இப்ப நக்கின்னு பையா எங்கேயோ போனானுங்க பா 2 பேரும் வெளியூர் போறேன்னு சொல்லிவிட்டு எங்க போனானுங்க இருக்கிறானுங்களா இல்லையா செத்துட்டானுங்களா ஒண்ணுமே புரியலையேப்பா நம்மளுக்கு. இல்ல எங்கதான் யாரும் மத்த கம்முனராடி பெரிய எவனங்க அப்புறமே பேசுறா எங்க பானம் விடுறாங்க வர எடுத்துக்கிறாயா பானம் உங்க அம்மா தாலி அறக்கா எப்படியா பையா சொன்னியா என்ன சொன்னியா மண்டு வச்சு
யார் பேர் பத்தவன் யார் தாலி அரைக்கவா? தாலி என்றால் தாலி என்றால் பெண்கள் கழுத்தில் கட்டுவது. பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் என்ன? பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் திருமணம். திருமணம் திருமணம் என்றால் என்ன? ஆணு பொண்ணு ஒன்னா சாரு தையலாம் நம்ம அடிந்தேம்மா. ஆணு பெண்ணும் ஒன்று சேர்வது என்றால் என்ன? ஆணும் பொண்ணு ஒன்னா சாரு லோடு ஆகுது. லோடு ஆக்குவது என்றால் என்ன? லோடு ஆகுதுங்களா? லோடாகடி வெளியே வந்து வீட்டு லோடாக் என்று வெளிவந்து விழுவது என்றால் என்ன? ஐயா என்ன பிளேடு மாதிரி அறக்கறான்டா பாய். நான் மாட்டேன்னா பிளேடு என்றால் சேவிங் செய்வது. சேவிங் செய்வது என்றால் என்ன? பார்த்தா உன்னை தூக்கி மாதிரி வைக்கிறா. பாடா என்றால் என்ன? பாடா என்றால் என்ன? அழித்தல் என்றால் எங்கடா செப்புதல்? உரைத்தல் என்ன? பாடா நம்மள போய் கணக்குன்றா தெரியலையே. நான் யார் என்று தெரியவில்லை. நான் தான் உங்கள் எஜமான் சந்திரசேகர் ஜமீன். எது சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் திரும்பிடா. ஏய் தாத்தா இப்படி திரும்பிடா. ஆள் இந்த பக்கம் இருக்கறாங்க. திரும்பி பாக்குறா. நான் யாரு? எங்க எஜமா யார் எவ்வளவு அழகா இருப்பாரு. நல்லா பொதாராட்ட மண்டி வச்சுக்கின்னு சந்திரசேகர் ஜமீனா. மூஞ்சி மோகரம் கீ சூத்தாட்டம் கதியா மூஞ்சி. அதே நீ போய் பார்த்தா? ஐயோ மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. உன் வார்த்தையை கேட்டு முற்றத்து விரத புறப்பட்டு ஓடி வந்த மேல்மலையா அப்படி வருகிற நேரத்தில் நமது குருமகோன் பைரவன் கருத்திருக்கிற மந்திரைக்கோலை கரத்தொட்டி எடு என்று நான் சொன்னேன். உன் வார்த்தையை கேட்டு அந்த மந்திரைக்கோலை கரத்தொட்டி எடுத்த உடனே ஏன் நிலையான ஒரு மாறி அரைக்க தன்வாங்க அகோரமாக மாறிவிட்டது. நீ இந்த மாதிரி ஆயிட்டே சாமியா. உன்னை யாரு கூட்டுமா இந்த மாதிரி ஆகணாங்க சாமியா. சாமியே. ஆமா முனியாண்டி விலாசத்துல பரோட்டாவுக்கு மாவா பெய்தா. நல்லா இந்த உருவம் இப்படி மாறி போச்சாடா. உருவம் மாறினா கூட பரவாயில்ல. தலையை படுற போதா அடங்குது. பாம்பு ஆறின உள்ள போனா கூட மறுபடியும் வெளியே வரத்துக்கு வழி தெரியாத மூழ்கி மறுக்குது. ஏய் எப்படி சலூன் கடைக்கு போனா 1000 ரூபாய் கேட்பாங்க முடி வெட்டும். அந்த காலத்துல இது வந்துச்சு. எது வந்துச்சு? அட கத்திரிக்கோல் வந்துச்சு. கத்திரிக்கோல். இந்த காலத்துல கம்ப்யூட்டர் ஆகி போச்சு. மிஷின் கட்டிங். மிஷின் கட்டிங் பண்ணணும். இப்படி பண்ணுவாங்க. பண்ணணும். எப்படி டை அடிக்கணும். பேஸ் வாஷ் பண்ணணும். 4 3 5 9 எப்படியும் பார்த்தாலும் 3500 ரூபாய் ஆகும். 4 3 5 9 3500 ரூபாய். ஆமாங்க. இதா ஒரு கணக்குடா இது. சீனா கணக்கு. 3500 ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? ஏண்டா என் கட்டி துட்டி இல்ல. நான் சொல்ற மாதிரி செய்யலாமா? எப்படி? எங்கனா காஞ்ச பணம் வளைக்குதா பாரு. எத்தனை தலைமையில போட்டு ஒத்த வத்து வச்சு கீச்சு வச்சுனா அப்படியே தீச்சு எடுத்துட்டு தேங்காய் ஓடி எடுத்து பரபரன்னு சொத்தி எடுத்துடலாம். எப்படிரா? ஆமா நான் வெள்ள பண்ணிய பணவாளை போட்டு தீச்சிட்டா ஓடு போட்டு சரண்டியா நாத்திக்கிழமை ஆளுக்கு ஒரு 1 கிலோ கொடுங்க. அவன் சொன்னான். எதுக்கு அந்த ஒரு வார்த்தையை மறைக்கிறேன்? கடைக்கார சேனல் மற்றும் யூடியூப் சேனல் பேப்பர் பாய்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு கோபாலன் கேடுன்னு போட்டு அவனை போய் என்ன தேடிக்கிறீயா? மாமா தாலி அரக்கோ. இந்த மந்திரைக்கோளை கரத்தொட்டு எடுத்த பிறகுதான் ஏன் நிலையான உறவு மாறியது. அந்த நேரத்தில் ஏற்றை இந்த மந்திரைக்கோள் கட்டப்பட்ட உலகாலம் நாயகன் 7 அவர்களுக்கு தலை சிறந்தவர் அந்த செல்லியமனை கட்டப்பட்ட எனக்கு பேரை மாற்றம் சந்திரசேகர் ஜமீனார்தலால் இந்த மந்திரைக்கோளை கரத்தொட்டு எடுத்து அகோர உருவத்தை பெற்றதால் சந்திரசேகர் நாயனார் என்று வர சொல்லியிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை ஏன் மனைவிடத்தில் வரவில்லை? வேகமா பண்ணா செத்துருவேன். வேகமா போனா செத்துருவேன். ஆமாங்க. என்னடா சொல்ற? மேல் மலையாளம் வந்த உடனே மந்திரவாதி நம்மள பார்த்து என்ன கேட்டாரு? பேரை கேட்டாரு. பேரை கேட்ட உடனே நம்ம பேர்ல ஒரு செடி வச்சிட்டாரு. என்கிட்ட இருக்கிற மந்திர தந்திர மாயாஜாலத்தை கத்திட்டு போய் எனக்கு குரு துரோகம் செஞ்சா நீ எங்க இருந்தாலும் சரி உன் உயிருள்ள செடி இங்க புடுங்க
போனா அங்க செத்துருவன் சொல்லியிருக்காரு. ஆமா. அவர் நீராட போன நேரத்துல மந்திர கோலையை தெரியாது எடுத்தாந்துருக்கோம். வந்து பார்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? உலகத்துல மந்திரவாதின்னு ஒண்ணு இருந்தா அது நீயா தான் இருக்கணும். முதல்ல அவனை காலி பண்ணு. அப்படியா? மந்திரன் கோளுக்கு காவலாக வைத்து விட்டு தடாக சென்று நீராடி விட்டு வந்து விட்டேன். மந்திர கோலை எடுத்துக்கொண்டு அன்னை பகவதி வணங்க வேண்டும். முடியுமா? நானே குரு, அவன் எனக்கு சிஷியன்டா. குருவா? அத்த வாரா பேசிக்கிறேன். ஏரியா தெரியாத வந்து அத்த வாயமுறா. நாள பின்ன வெளிய வரும்போது யாரனா பெரியல குட்னடா. அத்த இடமா வந்து மாட்டி நீ ஏன் அத்த பேந்து முழிக்கிறேன்டா. அல்ல நானே அச்சிரன் தல. அத்த ஒன்னு கைத்து மேல வச்சு நீ கைத்து தங்கிங்கமே அள்ளிட்டு போடு. சின்ன பாய் தல நானே அச்சிரன் தல. ஏய் பேசும்போது யூரின் சுமல் ஹெவியா வருதுடா. உச்சாரிக்கறேன்டா. பூமி மேல இருக்கிற மாதிரி பாருங்கடா. ஏய் கால்ல வேன் மேல இருப்படா நாங்க. ஆடாப்பா மண்ணல போவாதீங்கடா. நாங்க ஏய் கோவிந்த சாமி நன்றி கட்ட பயலே நயவஞ்சகடி நச்சு பாம்பி நம்பிக்கை துரோகி வளமான செடி அருள் செடி என்று கேட்கும் பொழுது என் மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த சந்தேகம் உண்மையா போயிடுச்சே. என் உயிருள்ள செடியை வேரோடு விடுங்கினால் என் உயிர் போயிடுமா? என் உயிர் போச்சமத்தே உங்கள் மூவருக்கு உயிர் விட்ட தருகிறேன். என் உயிருள்ள செடியும் மஞ்சள் கோலை என் கரத்தில் கொடுத்து விட்டு சாஸ்தாகமா என் பாதத்தில் உள்ள மன்னிப்பு கேட்டு ஓடுகிறார். இந்த மந்திரை கோலை தங்கள் கரத்தில் பொறுப்புரைக்காக சிரமப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்களா? தங்கள் உயிரை பதிவு செய்த செடியை வேரோடு பிரிந்து விட்டு இதில் அங்கிமிக பக்கங்களை தேவடியா பையா யார் செஞ்சா? அவங்க அம்மா தேவடியா பையா. சரி ஏன் அவனை அடிக்கிற? என் சொந்த பெரிய பையன்டா. பெரிய பண்ணி ஏன்டா அடிக்கிற? ஏய் பேக்ல வச்சு கட்டிக்கிட்டு குடிச்சிட்டுக்கறான்டா. அவன் கட்டிக்கிட்டு குடிச்சானா எவன் குடிச்சான்னு தெரியாது. ஏன்டா அப்படி பண்ற டேய்? ஏய் அதால அடிக்கறடா குறா. பாத்தி இவனை பாறா சாவ அடிக்கறான். போறா போறா. காலி பண்றா. ஏய் கரெக்ட். ஏடா ஒரே நாத்தடிக்குது. ஏய் பின்ன குசுட்டா நாத்தடிக்காத மனக்குமா? ஆடா பாவிடி. அச்சி தள்ளிட்டானப்பா. அம்மிங்களா அச்சு மேல அச்சனா. ஏண்டா இது சூத்தா இல்ல கிரைண்டர் சூத்தாடா? இது கிரைண்டர் சூத்தா. நாலு படி அடிச்சு ஊத்தம் பரு ஊற வச்சு வந்து போடு. புச்சிக்கு ஆட்றான். கால் இட்லி சுடு குசுப்பு இட்லி. ஆமா நான் அரிசி உளுத்த மாதிரி போர் வச்ச தந்த போடுறான். நீ ஆட்டி விடுத்தனா நான் இட்லி சட்டி சாப்பிடுறேன். சிப்பு வேப்பல மெரி கூட தள்ளுறாடி. மெரி கூட தள்ளுறாடி. ஏய் அந்த பக்கம் தள்ளாதடா. நின்னு தள்ளாத. ஏய் இப்படி தள்ளுறா டேய். ஏய் மொத்தமே அந்த பக்கம் தள்ளனா இன்னும் அவன் இந்த பக்கம் தள்ளுறா. ஏய் அந்த பக்கம்டா டேய். நாங்க விளையாட்டு பொம்மையாடா உங்களுக்கு. குருபகோட் கிழக்கு முடியோடது. புறப்படவே முட்டத்தூர். என் மனைவி சந்திக்க வேண்டிய புறப்படவே. என் கணவரை காணவில்லையே, எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லையே. நிறைமாத கற்பனையாக இருக்கிறேன். அவரை பார்க்க வேண்டும் என்று என் உள்ளமாக்கப்பட்டது துடியா துடிக்கிறது. என்னங்க எங்க இருக்கீங்க?
எஸ்எஸ்யா நானா கண்ணே மருதாகி டேய் யார் அவன் மணி 4 ஆக போய் வந்து உயிரோட நான் யார் என்று தெரியவில்லை யாரா நீ? நான் தான் உன் கணவன் சந்திரசேகர் ஜமீன் என் கணவரா டேய் என் கணவருடைய அழக நாரி வெண்ணமன வெண்ண குணமென்ன எவ்வளவு அப்படி என்றால் யாரா நீ? உனக்கு நினைவுக்கு வரவில்லை இப்ப வருகிற நினைவுக்கு இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் வீட்டுக்காரர் வந்து பாத்து அது மட்டும் தானா தூக்கி நின்னா பாரு மத்த வாலி தூக்கதும் கம்மி இல்ல, நடுறாரு வாய் தந்தா சொல்லிடாங்க அந்த ஒரு வார்த்தை வால் தூக்குறது 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 அது மட்டும் தானா பாண்டியரி மக்கள் தேடுது இப்ப நினைவுக்கு வருகிறதா? பாண்டியேனே மக்கள் தேடுது இப்ப ஞாபகம் வருகிறதா? அதே பாடல் அதே நாட்டியம் என்ற என் கணவர் கணக்கு கரும்பட்டி நாங்களே ஃபீல்டு ஓவர் பிழுத்து ஓவர் லோடு ஏத்திட்டு இருக்காங்க சுகர் மில்லுக்கு நவுந்துக்கிட்டு போகுது இப்போ பாபா இறங்கி போட்டு வந்துருவா லோடு ஏமா கணக்குல ஓ. நீ எங்க வழி ஆண்கள் எடுத்து வந்து நிக்கிறாரு என்ன யார் இவனா ஆமா தாலி கண்ணூர் போய் அமைவன் சொல்லாதம்மா விருதமா நம்ப முடியவில்லை வண்டி நல்லதா ஓடிட்டு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு பட்டில் எட்டுமா விட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்க போயிட்டு எல்லாம் முடிச்சு ஆர்டிஓ ஆஃபீஸில் எட்டுமா நிறுத்திக்கிறேன் நாளைக்கு வண்டி வச்சு ஆமா நான் பாய் அம்பாசிடர் காரு ஏத்துமே விட்டுரு செஞ்சில அப்படின்னா ஆடையா அப்படியே என் கணவர் விருதமா என்னங்க ஐயோ அறிவு சொல்ல மாட்டேன் குரு மாறினா கூட அவன் புத்தி மாறிட்டா பாரு மார்கழி மாசம் நாளை அஞ்சு கடக்கு மாசம் மாதிரி அஞ்சு கடக்குறானா சி கேவலமா இல்லைண்ணா டேய் என்னங்க வெளியூர் செல்லக்கூடத்துல கட்டுப்பிடித்து சமமாக இருந்தது ஆமா என்னடா மோர் தேர்தா அது தப்பா நினைக்காதீங்க அதுக்கு முன்ன வசதி இல்ல காலத்துல வீட்டுக்கு ஒரு சைக்கிள் வச்சிருந்தாங்க ஆமா. ஏன்னா அடிச்சுட்டு அப்படி போவாங்க சைக்கிள் எடுத்து விட்டுருவாங்க வீட்டுல விட்டுருவாங்க இப்போ வசதி அதிகமாகி போச்சுங்க வீட்டுக்கு நாளைக்கு ஈர போண்டா வச்சுக்கிறாங்க இல்லப்பா காஞ்சி போட வச்சிருக்காங்க அதாங்க ஏய், போய். ராஜா